சென்னை விமான நிலையத்திற்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டலால் விமானங்கள் தாமதமடைந்திருக்கின்றன. எமிரேட்ஸ் ஏர்வேஸ் விமானம் தாமதமாக இரவு 11 மணிக்கு புறப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதனால் விமான பயணிகள் 15 மணி நேரம் விமான நிலையத்தில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து துபாய்க்கு கிளம்ப இருந்த விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து விமானம் நிறுத்தப்பட்டு பயணிகள் பாதுகாப்பாக இறக்கப்பட்டனர். பயணிகளினுடைய உடைமைகள் அனைத்தும் ஓடுதளத்தில் இறக்கப்பட்டு அங்கு சோதனை செய்யப்பட்டன. வெடிகுண்டு செயலிழக்க செய்யக்கூடிய நிபுணர்கள் வந்து சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்நிலையில் இரவு 11 மணிக்கு அந்த விமானம் இயக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், 15 மணி நேரமாக விமான பயணிகள் அவதியடையும் சூழல் இருக்கிறது. அவர்களுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் செய்ய இருக்கிறாங்க? இன்று இரவு 11 மணி அளவில் இந்த எமிரேட்ஸ் விமானம் புறப்படும் என தெரிகிறது. பயணிகளின் நீண்ட போராட்டம் மற்றும் பல்வேறு விதமான அழுத்தம் காரணமாக தற்போது இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பயணிகள் அனைவருமே சென்னை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார். துருக்கி நாட்டின் இஸ்தான்புல்லில் இருந்து மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டு இந்த விமானம் என்பது தாமதமாக புறப்படுகிறது. டெல்லி தலைமையகத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் உஷார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் எதிரொலி, வெளிநாட்டு மெயில்களை கண்டறிதல், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இதுபோன்று வெடிகுண்டு மிரட்டல்கள் முதல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு விடப்படும். தற்போது விமான நிலையங்களுக்கு விடப்பட்டதால் ஏராளமான பயணிகள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக இந்த துபாய் செல்லும் எமிரேட்ஸ் ஏர்வேஸ் விமானம் மாலை 5 மணி அளவில் புறப்படும் என தெரிந்தது. ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா இரவு 11 மணி ஆகும் என்று தற்போது கிடைத்த இருக்கக்கூடிய தகவலா இருக்கிறது. இந்த மட்டும் இல்லாமல் இஸ்தான்புல்லில் இருந்து இதற்கான வெடிகுண்டு எச்சரிக்கை வந்திருப்பதையும் தெரிய வந்திருக்கிறது. இது போன்று பாத்தீங்கன்னா மெயில் மற்றும் சமூக தளங்களை பயன்படுத்தி கொடுக்கப்படுவது வந்து எந்த நாட்டிலிருந்து அந்த சர்வர் இயங்குது என்று தெரியாத காரணத்தால் அந்த யார் அனுப்பினார்கள் என்பது குறித்த விவரங்களை கண்டறிவதற்கு காலதாமதம் ஏற்படுவதாகவும் விமான போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். பொங்கலொலி, இதன் காரணமாக வேறு ஏதாவது விமான சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறதா ரமேஷ்? தற்போது கிடைத்தவரை, ஏன்னா இது வந்து இந்த விமானத்துக்கு கொடுத்ததுனாலதான் இந்த எமிரேட்ஸ் ஏர்வேஸ்ன்றது பாத்தீங்கன்னா இந்த ஐக்கிய அரபு நாடுகளுக்கு அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய இந்த விமானங்களுக்கு தான் மிரட்டல் வந்திருக்கிறது. குறிப்பா துருக்கி நாட்டுடைய இஸ்தான்புல்ல இருந்து அதே பகுதியில் அந்த எமிரேட்ஸ்க்கு அருகில் இருக்கக்கூடிய மற்றொரு நாட்டில் இருந்து தான் இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடப்பட்டதால் இன்னமும் எச்சரிக்கையாக இதை வந்து கையாண்டிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பயணிகளுடைய நிலை காரணமாக இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதே போன்று 50க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் உஷார் நிலையில் இந்த மெயிலை அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள்ல உஷார் நிலை என்பது தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.